ஓம் சாய்ராம். சுந்தரம் அப்படிங்கிற ஒரு அன்பர் குடுவாஞ்சேரியிலேருந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்பா, என்னுடைய மனசு பியூரிட்டியாக இல்லை. நான் உங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறேன், பியூரிட்டியாக இல்லாமல் இருக்குது. நான் உண்மையான பக்தனா, உண்மையான நல்லவனா, அது மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய பிரார்த்தனையில். சாய் பக்தர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை என்னென்னு தெரியுமா? நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம சிந்தனைகளை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையே உருவாக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையினால தான் பெரியவங்க சுகம், துக்கம், என்ன இதெல்லாம் ஆலம் சுகம், அரசமரச் சுகம், வேப்பமரச் சுகம் அப்படின்னு பல வகையாக சுகங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஆலமர சுகம், அரசமர சுகம், வேப்பமர சுகம். ஆனால் அந்த சுகமெல்லாம் வெளியில் கிடைக்கிறதில்ல. அது நம்ம மனசிலிருந்து தான் உருவாகுது. சாய்பாபா சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, மனசு அமைதியாக இருந்தால் அதுவே பெரிய சுகம். மனசு அமைதியாக இருந்தால் அதுவே பெரிய சுகம். பணம் இருந்தாலும் மனசில் அமைதி இல்லைன்னா அது சுகமே இல்லை. பெரிய வீடு இருந்தாலும் மனசு குழப்பமாக இருந்தால் அது சந்தோஷம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லையே. அதனால தான் பாபா எப்பவுமே சொல்கிறாரு, மனசை சுத்தமாக வச்சுக்கோ, எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கோ. நம்ம மனசை பற்றி இருந்தால், நம்ம மனசில் பக்தி இருந்தால் அது சுகம், கருணை இருந்தால் அது சுகம், பிறருக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது சுகம். பாபாவை நினச்சி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான், அந்த மனசு தான் உண்மையான சந்தோஷத்தை தரும். வெளியில் தேடக்கூடிய சுகம் தற்காலிகம். ஆனால் பாபாவினுடைய பாதையை நம்பி மனசில் அமைதியோடு வாழ்கிற சுகம் நிரந்தரம். ஆகையினால தினம் தினம் மனசார பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருங்க. அது போதும், பெருசாக ஒன்று நம்ம செய்ய வேண்டாம். அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷத்தையும் தரும். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஒரு மாதத்தில் ஒரு சின்ன தொகை, நம்ம சாப்பிட்றது ஒரு வேளை சாப்பாடு, இதை ஒதுக்கி வச்சு கொடுத்தா போதும் ஏழைக்கு. அல்லாஹ் மாலிக்.